ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். சொல்லணும்னு தோணல, இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்னு தான். இதான் கைஸ் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு. நான் ஓட்டு போட வேணாம் தான் நினச்சேன். ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. ஆனால் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, இப்போ ஏதாவது ஓட்டு போட்டு வாடா அப்படின்னு. நான் ஏன் ஓட்டு போடலைன்னா, நான் வந்து 2024 தான் ஓட்டு போடலான்னு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் தளபதி அரசியலுக்கு வராருல, அதனால தான். சரி, நாங்கள் ஓட்டு போட போயிட்டோம். ஆனால் அங்கே போயிட்டு எங்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு நான் தேடிருக்கிறேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைமாக, நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. அதான் நம்ம ரொம்ப பாலிட்டிக்ஸ்குள்ளே இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு பால் குடிக்கவே வழி இல்லாதப்போ நம்ம இதுக்கு பாலிட்டிக்ஸ்குள்ளே இறங்கணும் சொல்லுங்கள். சரி, ஓகே காஸ், நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்களும் போய் சரி கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க, தளபதி கோயில் கட்டுனது, அதுக்கு அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணது, லாரன்ஸ் மாஸ்டர் வந்து பார்த்தது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அங்கே இருக்கிற சாய்பாபா சிலை இறக்கி வச்சதே நாங்கள் தான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்கள் வந்து மிஷின் லோடிங் அதான் பண்ணுவோம். நான் இல்லை, அப்பா வந்து ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அப்பா அப்புறம் எங்கள் அம்மாவோட அண்ணா மாமா அவங்களாம் பார்ட்னர்ஸ் தான், எல்லாம் ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். இப்போ அப்பப்போ சாமி சிலை அந்த மாதிரிலாம் யாருக்கு கூப்பிடுவாங்க இல்லை, அதே மாதிரி தான் இதுக்கு கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் லாரன்ஸ் மாஸ்டருக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ராகவேந்திர சிலை கிரியேட் பண்ணாங்க. அது ஒன்றே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்கும். சரி, ஓகே. இது ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, அதனால தான் யூஸ் பண்ணேன். இன்னும் அஃபிஷியலாக தான் இருந்தது நாங்கள் போடும்போது, இல்லை நான் அப்போவே போட்டிருப்பேன். சரி, ஓகே. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி, வாங்க போகலாம். காய்ஸ், மார்னிங் 5 o'clock ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் டூல்ஸ்லாம் பெரிய வண்டியில் மாற்றிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாய்பாபா சிலையை எடுக்க போயிடுவோம். சாய்பாபா சிலை வந்து இங்கே மார்பிள்ஸ் டைல்ஸில் வச்சுருப்பாங்களே, அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு கோட்டூருக்குள்ளே போகணும். அங்கே போய் தான் நாங்கள் வைப்போம். ஒன்று வந்து அங்கேயே இருக்குது கைஸ், ஒரு பெரிய சிலை அங்கேயே இருக்குது. நாங்கள் சின்ன சிலை தான் எடுக்க போகிறோம் இங்கே. கைஸ், நான் சொன்னேன்ல மார்பிள் ஸ்டைல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு. இது வந்து மதுரை வயல்கிட்ட இங்கே தான் சிலை வந்திருக்காமா. ஏதோ பாம்பே டெல்லி ஏதோ சொன்னாங்க, என்னன்னு தெரில. இது வந்து சின்ன சிலை தான் கைஸ், பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நாங்கள் இங்கேருந்து லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கோட்டூரில் அந்த கோயிலில் போய் நாங்கள் இறக்கணும். இதே மாதிரி தான் மிஷினை லோட் பண்ணி அப்புறம் அன்லோட் பண்ணி நாங்கள் பொசிஷன் பண்ணி தரணும். அதான் எங்களோட வேலையே. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் சிலையை லோட் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ் கோயிலுக்கு. கைஸ், கோயில்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், இந்த கோயில் தான் தளபதி கட்டுறதுன்னு சொன்னால் நான் சத்தியமாக நம்பியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் 10 வாட்டி கேட்டேன் அப்பா கிட்ட, ஆமான்றாங்க. ஆனால் என்னால் நம்ப முடியலையே. சரின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்கிட்டே நான் கேட்டேன், இந்த கோயில் யார் தான் கட்டுறது, கடைசியாக நீங்களாச்சும் சொல்லுங்களேன்னு. அவங்களும் அதான் சொன்னாங்க, தளபதி சார் தான் கட்டுறது அப்படின்னு. அப்புறமா தான் கைஸ் நான் கன்ஃபார்மே பண்ணேன். அப்புறம் சிலையை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன்லாம் பண்ணதுக்கப்புறம் சிலையை மட்டும் தனியாக எடுத்து பெல்ட்டு போட்டு தூக்கி 12-13 அடி பலகை பெருசாக இருக்கும் கைஸ், அதை வச்சு நாங்கள் ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணி அங்கே அதில் உருளை வச்சு தள்ளிட்டு போய் பொசிஷன் மாதிரி செட் பண்ணிட்டோம். அப்படியே அந்த வீடியோ பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. இந்த வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். இப்போ மிஷினாக இருந்தால் கூட நம்ம எப்படி வேணால் தூக்கலாம். ஆனால் சிலையை வந்து நம்ம பார்த்து தான் தூக்கணும். ஏன்னா எந்த இடத்துல எப்படி விரிசல் விழுகுனே தெரியாது. அதனால் நம்ம பார்த்து தூக்கி வைக்கணும். எல்லா வேலையுமே கஷ்டம்தான் கைஸ். ஆனால் நம்ம பிடிச்ச ஒரு வேலையை பண்ணணும்னு வச்சோங்களேன், அது என்ன வேலையாக இருந்தாலும் அது ஈஸியாக சீக்கிரமாகவே முடிகிற மாதிரி இருக்கும். அப்பா மாமாலாம் ஃபஸ்ட்டு ஒர்க்கராக தான் கைஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2013 ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இது வரைக்கும் டெவலப்பாக போயிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த சிலையை நாங்கள் பொசிஷன் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு சிலை இருக்குது கைஸ், அந்த சிலை வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நாங்கள் தூக்கி நிமித்தி வைக்கணும். நிமித்தி அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போய் அதுக்கு தனியாக ஸ்டேஜ் போட்டு அதுக்கப்புறமா தான் கைஸ் உள்ளே எடுத்து வைக்கணும்.
ஃபஸ்ட்டு சிலை கூட பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஆனால் இந்த சிலை கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நிமித்தினதுக்கப்புறம் அந்த சிலையை தூக்கி அந்த வால்க்கு அந்த சைடு கொண்டு போய் ஒரு ஸ்டேஜ் கட்டி அதுக்கப்புறம் தான் கைஸ் வேலையே இருக்குது. ஏன்னா அங்கேருந்து உள்ள லாஸ்ட் வரைக்கும் அந்த சிலையை கொண்டு போனோம். என்னன்னு தெரியல, வாய் வேறு ரொம்ப வளருது. பல்லு விளக்கிட்டு தான் வந்தேன். சரி ஓகே, அப்படியே போகலாம். காய்ஸ், இது 100% சேஃப் ஒர்க்கு தான். நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். இதுதான் எங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஏதாவது மிஷின் லோட் பண்ணி இறக்கணும், இல்லை சாமி சிலை ஏதாவது இறக்கணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் கம்பெனி கார்டு. ஓகேவா? அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த சிலையும் பொசிஷன் பண்ணியாச்சு. நானே பயந்து தாங்க கைஸ் எடுத்தேன், இது திட்டுக்கிட்ட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சரி ஓகே, எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ எதுக்கு அந்த வேலைக்கு போயிருந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாட்டர்டே சண்டே போவேன் கைஸ். எப்பயுமே ஏதோ ஒரு பாக்கெட் மணி கிடைச்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு. ஆனால் பாக்கெட் மணி நான் வச்சுக்க மாட்டேன், அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். நான் எதுக்கு போனேன்னா, எதுக்காக இருக்கோம், தளபதியை பார்க்கறது தான். அவர் வரமாட்டார், ஒரு வேளை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போனேன். ஆனால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை கைஸ். ஆனால் எப்போ வந்தார்? எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு கடைசியாக கோயில் ஓப்பன் பண்ணும்போது நைட்டு மட்டும் வந்துட்டு போனான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இந்த வீடியோவை தளபதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு பார்த்தாருன்னா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, சரி ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது வீடியோ பெறுவது உங்கள் சரி கார்பரேஷனில் போடுறாதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.